அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில், வெற்றி சிறந்த நாமத்தில், மகிமைப்பட்ட நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை மதுரை மாநகரத்திலிருந்து டுனாமிஸ் எழுப்புதல் ஊழியங்களின் சார்பாக இந்த வாழ்த்துதலை உங்களுக்கு கொண்டு வருவது உங்கள் அன்பு சகோதரன் ஞானதுரை. அன்பானவர்களே, இந்த 2026 ஆண்டின் ஜனவரி மாதத்தில் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்டிருந்தாலும், தெரிந்திருந்தாலும், அறிந்திருந்தாலும், ஒரு பாரம்பரியமான கிறிஸ்தவ குடும்பத்தில் நான் பிறந்திருந்தாலும், இயேசுவுக்கும் எனக்கும் சம்பந்தமில்லாத ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். வழக்கம் போல ஆலயத்திற்கு போவது, வருவது, ஜெபம் பண்ணுவது, பைபிள் படிப்பது. ஆனால் இயேசுவுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும், உறவும், ஐக்கியமும் இல்லாதிருந்தது. இந்த யூடியூப் சேனல் வழியாக இந்த செய்தியை உங்களுக்கு நான் கொண்டு வருகிறதற்கு முன்பதாக நான் எப்படி இயேசுவை அறிந்து கொண்டேன், எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், எப்படி இயேசு என் வாழ்க்கையில் வந்தார், என் வாழ்க்கையை எப்படி மாற்றினார் என்பதை முதலாவது சாட்சியாக நான் சொல்லி அதற்கு பிறகு தேவனுடைய வார்த்தைக்குள்ளே கடந்து வர விரும்புகிறேன். ஆகவே என்னுடைய ஃபேமிலி சிவகாசிக்கு பக்கத்தில், தமிழ்நாட்டில் பட்டாசு கம்பெனி, தீப்பெட்டி கம்பெனி நிறைந்த சிவகாசிக்கு அருகிலே உள்ள 7000 பண்ணை என்ற ஒரு ஊரில் என்னுடைய தகப்பனார் தீப்பெட்டி தொழிலை நடத்தி கொண்டிருந்தார்கள். அந்த குடும்பத்தில் தான் நான் பிறந்து வளர்ந்தேன். அந்த 7000 பண்ணையில் 3 தீப்பெட்டி கம்பெனிகள், அப்புறம் அங்கிருந்து திண்டுக்கல் என்ற இடத்துல போய் 2 தீப்பெட்டி கம்பெனிகள் என்று ஆரம்பித்து பிஸ்னஸ் ஓகோ என்று போய்கொண்டிருந்தது. நான் திண்டுக்கல்லே படித்து விட்டு கல்லூரிக்கு போகாதபடிக்கு நான் தொழிலுக்குள்ளே வியாபாரம் செய்து முன்னேற வேண்டும், பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசையில் உள்ளே வந்தேன். அப்படி நான் வந்து தொழிலை திண்டுக்கல்லே செய்து கொண்டிருந்தேன். என்னுடைய தகப்பனார் எங்கள் சொந்த ஊர் கம்பெனிகளை பார்த்து கொண்டார். திண்டுக்கல்லில் உள்ள அந்த கம்பெனியை நான் பார்த்து கொண்டிருந்தேன். அப்பொழுது தொழில் நன்றாக நடந்தது, பிஸ்னஸ் சிறப்பாக இருந்தது. வின்னர் என்ற தீப்பெட்டியை போட்டு நடத்தி கொண்டிருந்தோம். லட்சக்கணக்கான ரூபாய்கள் மூலதனம் செய்து டேர்ன் ஓவர் பண்ணி போய் கொண்டிருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்குள் நான் வாழாதபடியினால் என் வாழ்க்கை ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளே இல்லாதபடிக்கு கட்டுப்பாடற்ற முறையில் போனது. தீய நண்பர்கள் அதிகமாய் என்னிடத்தில் வந்தார்கள், பழகினார்கள். அவங்களோடு சேர்ந்து தீய பழக்க வழக்கங்களும் எனக்குள்ளே வந்தது. இது நிமித்தமாக தொழிலை கவனித்து பணம் சம்பாதித்தாலும் நிதானம் இல்லாத பாவ வாழ்க்கை என்னை வழிதவர செய்தது. இது நிமித்தமாக தொழிலில் பெரிய நஷ்டம். அந்த நஷ்டத்தில் ஏற்பட்ட கடன், அந்த கடனை அடைத்து விட்டு வீட்டுக்குள்ளே வா என்று என் தகப்பனார் சொல்லி என்னை வீட்டை விட்டு, கம்பெனியை விட்டு அனுப்பிவிட்டார். அப்பொழுது என் நண்பர்களோடு சேர்ந்து எம்மதமும் சம்மதம் என்ற கோட்பாடோடு எல்லா தெய்வங்களையும் நான் வழிபட்டு கடைசியில் இயேசுவை தவிர எல்லா கடவுளையும் கும்பிட்டு ஒன்றும் நடக்கலை, ஒன்றும் தெரியலை. என் பாவத்தை மன்னிங்க, எனக்கு விடுதலை கொடுங்க, சமாதானம் கொடுங்கன்னு எல்லா சாமிகிட்டையும் போய் கும்பிட்டு ஒரு பலனும் கிடைக்காம, அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு முடிவு எடுத்தேன். சூசைட் பண்ணணும், தற்கொலை பண்ணி சாகணும், அதான் வாழ்க்கையின் முடிவு அப்படின்ட்டு திண்டுக்கல்லில் பாலகிருஷ்ணாபுரம் புதூர் என்ற பகுதியில் நான் குடியிருந்தோம். எங்கள் வீட்டுக்கு பின்னாடி பழனி ரயில் ரோடு போய் கொண்டிருந்தது. அங்கே போய் ட்ரெயினில் விழுந்து சாகிறதுக்கு மாலை 5 மணிக்கு நான் போனேன். அப்படி போகும்பொழுது ட்ரெயின் வந்து கொண்டிருக்கிறது. வீட்டை விட்டு வெளியே கிளம்பும்போது என்னுடைய வயதான பாட்டி அம்மா திருமதி ஞான வடிவம்மாள், அவங்க ஒருத்தர் தான் எங்கள் வீட்டில் பக்தியாக ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க ப்ரேயர் பண்ணிவிட்டு என்கிட்ட சொன்னாங்க, நீ இளையகுமாரனை மாதிரி போய்கிட்டு இருக்கடா,
இயேசு கிறிஸ்துட்ட திரும்பி வந்தால் தான் உனக்கு நல்ல வாழ்க்கை. போ இயேசு கிறிஸ்துட்ட வா அப்படின்னு என்னை அனுப்பிச்சி விட்டாங்க. நான் கோபத்தோடு ரயில் தண்டவாளத்து பக்கம் வந்து அப்படியே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு 5 மணிக்கு வந்தேன். 5:30 மணிக்கு ட்ரெயின் வருது. உள்ளே விழுகிறதுக்கு பிளான் பண்ணி தயாராகிட்டேன். ஏன் ட்ரெயினை குறிப்பிட்டேன் செலெக்ஷன் பண்ணேன்னா, விழுந்தால் உடனே செத்து போயிடலாம் அப்படின்ட்டு, மற்ற எந்த சூசைட் முயற்சியும் காப்பாற்றி விட்ருவாங்க அப்படின்ட்டு. அப்போ இந்த முயற்சியை நான் எடுக்கும்போது எனக்கு வயசு 20, கிட்டத்தட்ட 40-45 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை உங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்போ நான் மனது உடைஞ்சு அழுதுகிட்டேன். வாலிப வயதில் பிஞ்சில் பழுத்த பழம் போல் வாழ்க்கையவே லாஸ் பண்ணிட்டேன், என் குடும்பத்தை லாஸ் பண்ணிட்டேன், பிஸ்னஸை லாஸ் பண்ணிட்டேன். இப்போ முடிவு சாகத்தான் நான் வேணுமா, சாகிறது தான் என் முடிவா, நான் என்ன செய்ய அப்படின்ட்டு ட்ரெயின் வந்துக்கிட்டு இருக்கு. உள்ளே போய் விழுறதுக்கு ஒரு 500 ஃபீட்ஸ் இருக்கும்போது நான் அந்த ரயில் தண்டவாளத்துக்கு பக்கத்தில் ஏற போகும்போது தான் திடீர்னு ஒரு சவுண்டு கேட்குது. அந்த மாதிரி சவுண்டை நான் கேட்டதே கிடையாது. என்ன சவுண்டுன்னு கேட்டிங்கன்னா, காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. நான் யோசித்தேன், என்னடா அது இப்படி ஒரு சத்தம் கேட்குது, இப்படி என்ன கடவுள் பேசுகிறாருன்னு சொல்லுவாங்க, ஏன்டா எப்படி கடவுள் பேசுவார், நான் ரொம்ப பாவியான மனிதனாச்சே, வாலிபனாச்சே. திரும்ப போகிறேன், மறுபடியும் சொல்லுது, என் மகனே உனக்காக நான் சிலுவையில் மரித்தேன், உனக்காக ரத்தம் சிந்தி உயிர் தெழுந்தேன், நீ ஏன் சாக வேண்டும், நீ வாழ வேண்டும், நீ சாகாதே உன்னை வாழ வைப்பேன் அப்படின்னு அந்த சவுண்டு திரும்ப கேட்குது. அந்த வார்த்தை 2வது தடவை வந்த உடனே என் உடம்பெல்லாம் நடுங்கி கிட்டு கிட்டு கிட்டுன்னு எலும்பெல்லாம் ஆட ஆரம்பிச்சு கீழே வந்துட்டேன். ட்ரெயின் போயிடுச்சு. இப்போ பாலத்துக்கு அடியில் போய் உட்காந்து அப்படியே யோசிக்கிறேன். பயங்கரமான ஒரு பாவ உணர்வு என் உள்ளத்தை வந்து நெருக்குது. அப்படி ஒரு பாவ உணர்வு இது வரைக்கும் எனக்கு வந்ததே கிடையாது. எந்த தப்பை பண்ணாலும் நம்ம தப்பு பண்ணிட்டோன்னு ஒரு நாள் நான் உணர்ந்ததே கிடையாது. ஆனால் அன்னைக்கு ஒரு ஆழமான பாவ உணர்வு, அந்த உணர்வு வந்த உடனே இயேசுவே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும், இயேசுவே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் அப்படின்னு அழுதேன். அன்றைக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம் இயேசு கிறிஸ்துவால் கிடைத்தது. இயேசுவே என் உள்ளத்தில் வாரும் என்று உண்மையாக கூப்பிட்டேன். இயேசு என் உள்ளத்தில் வந்தார். எனக்கு அவர் உள்ளே வந்துட்டாருங்கிறதுக்கு அடையாளமே என்னன்னு கேட்டிங்கன்னா, மிகப்பெரிய சமாதானம், மிகப்பெரிய சந்தோஷம், மிகப்பெரிய மகிழ்ச்சி என் இருதயத்தை, மனதை, என்னுடைய உள்ளத்தை அது நிரப்பிச்சு. பயங்கர சந்தோஷம். இப்படி ஒரு சந்தோஷம் எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கேன், பாவம் செஞ்சுருக்கேன், அப்போல்லாம் கிடைக்கிறார். ஆனால் அன்னைக்கு கிடைச்சது. அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன், இயேசு உயிரோடு இருக்கிறார். இயேசு கிறிஸ்துட்ட வர்ற எந்த பாவியையும் அவர் வெறுத்து தள்ளாதவர். செத்து போகிற வாழ்க்கையை திரும்ப உயிர்ப்பிக்க வல்லவராகிய இயேசு அப்படின்னு நான் நம்பிட்டு நேராக வீட்டுக்கு வந்தேன். நைட்டு படுத்தேன். காலையில் எழுந்துச்சி 4 மணிக்கெல்லாம் பைபிளை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் அம்மா எங்கள் அப்பா எல்லோரும் பார்த்து, என்னடா திடீர்னு இவன் பைபிளை படிச்சுட்டு இருக்கான்னு ஆச்சரியப்பட்டாங்க. அப்போ தான் எனக்கு நடந்த சம்பவத்தை சொன்னேன். அப்புறம் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்டெல்லாம் மன்னிப்பு கேட்டேன். எங்கள் அப்பாட்ட திரும்ப கொஞ்சம் பணம் கொடுங்கன்னு வாங்கி அந்த தொழிலை மறுபடியும் பார்த்து கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு இயேசு என்னை கொண்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் ஒரு பாஸ்டர் போய் பார்த்து இப்படி எனக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படணும். அப்போ அதுக்காக விசுவாசித்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். ஒரு 2 மாதம் ஜெபம் பண்ணி முடித்தோடனேயே மதுரையில் ஒரு வீட்டில் மாடியில் வச்சு ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் கடவுள் என்னை நிரப்பினார். அந்த அனுபவம் மகா பயங்கரமாக இருந்துச்சு, அற்புதமாக இருந்துச்சு. அந்த அனுபவத்தோடு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தால் என் உள்ளத்துக்குள்ள பைபிள் மேலே ஒரு பயங்கரமான ஆசை உண்டாச்சு. தேவையில்லாத எத்தனையோ புத்தகத்தை படிச்சிருக்கேன். அந்த புத்தகத்தின் மேலே வெறுப்பு வந்துருச்சு, பைபிள் மேலே ஆசை வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், பைபிள் எடுத்து நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் வாசித்துக்கிட்டே இருக்கேன்.
வாசித்துக்கிட்டே இருக்கேன். பைபிளை வாசிக்க வாசிக்க என் உள்ளம் மகிழ்ச்சியால் நிரம்பியது, சமாதானத்தால் நிரம்பியது. அதுக்கப்புறம் தொடர்ந்து பைபிள் படிக்க ப்ரேயர் பண்ணேன். ப்ரேயர்னால் என்னன்னே தெரியாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஓசன்னா, இந்த 3 வார்த்தை தான் தெரியும். இன்னொரு வார்த்தை ஆமேன். அல்லேலூயா, ஆமேன், ஸ்தோத்திரம், ஓசன்னா. அல்லேலூயா, ஆமேன், ஓசன்னா, ஸ்தோத்திரன்னு விடிய விடிய சொல்லிகிட்டே இருந்தேன். காலைல எங்கள் பாட்டி வந்து கதவை தட்டினாங்க. என்னன்னு கேட்டால் டீ குடின்னாங்க. ஏன்னா அதுக்குள்ளே விடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டேன். பால் எப்போ வந்துச்சுன்னா பால் வந்துருச்சு. விடிஞ்சிருச்சாப்பா, மணி 6 ஆயிடுச்சு. அப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால என் வாழ்க்கை மாறியது. என் இருதயத்தை தேவன் மாற்றினார். பைபிள் மேலே பயங்கரமான ஆசை உண்டாயிடுச்சு. அப்போ வேத புத்தகத்தை படிக்க படிக்கத்தான் உலகத்திலே ஞானத்தின் புஸ்தகம் பைபிள் தான்னு கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறம் அந்த பைபிளை வாசிக்க ஆரம்பித்தேன். வாசிக்க 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 தேவன் யார், மனிதன் யார், தேவன் எதுக்காக மனுஷனை படைச்சார், மனிதன் என்ன தப்பு பண்ணான், அவன் ஏன் விழுந்தான், அவனுக்கு மீட்பை இயேசு எப்படி பிதா கொடுத்தார் இயேசுவின் மூலம் அப்படிங்கிற சத்தியங்கள் நான் பைபிளை படிக்க படிக்க எனக்கே ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். பைபிள் வந்து பேதைகளை ஞானியாக்கும். பைபிளை படிக்கிறதுக்கு ஒரு பெரிய பட்டம்லாம் பெற்றுட்டு வர வேண்டியதில்லை. காலேஜ் படிக்கணும், யூனிவர்சிட்டி படிக்கணும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. பைபிளை மேலே ஆசையும் பைபிளை வாசிக்கிறதுக்கான தெளிவும் இருந்தால் போதும். ஆனால் கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் பைபிளை படிக்க 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 அதுக்குள்ளே இருந்து ஜீவன், அதுக்குள்ளே இருந்து வல்லமை, அதுக்குள்ளே இருந்து அபிஷேகம் என் மேலே இறங்க ஆரம்பித்தது. ஒரு தெளிவு வந்துருச்சு. வாழ முடியுங்கிற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. நான் வெற்றி பெறுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த வழி, எந்த வழியில் போகணுங்கிறத பைபிள் காட்ட ஆரம்பித்தது. சங்கீதம் 32:8 சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அப்படின்னு ஒரு வசனம் சொல்லுது. அதே மாதிரி இன்னொரு சங்கீதத்தில் சொல்லியிருக்கு, உன்னுடைய நல்ல ஆவியானவர் என்னை செவ்வையான பாதையில் நடத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் ஏசாயா புத்தகத்தில் ஒரு வார்த்தை சொல்லுகிறது, பிரயோஜனமாய் இருக்கிறதை, லாபகரமாய் இருக்கிறதை நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில், அதாவது ஆசீர்வாதமான வழியில், வெற்றிகரமான வழியில், பரிசுத்தமான வழியில், ஜெயிக்கிற வழியில் உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்ற வார்த்தை. இதெல்லாம் எனக்கு ஒரு வழிகாட்டி வசனமாக அமைந்தது. அப்போ எனக்குள்ளே ஒரு பெரிய நம்பிக்கை வந்துருச்சு. என்னன்னு கேட்டால், பைபிளில் மத்தேயு 4:4 சொல்லியிருக்குது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்போ மனிதன் உலகத்தில் உயிர் வாழ்கிறதுக்கு 2 விதமான உணவு வேணும். ஒன்று சரீரத்து தேவையான உணவு, இன்னொன்று ஆவிக்குரிய உணவு. இந்த ஆவிக்குரிய உணவு எங்கே இருக்குது? பைபிளுக்குள்ளே இருக்குது, வார்த்தைக்குள்ளே இருக்குது. யோவான் 1:1 சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று எழுதியிருக்கிறது. இதுதான் எனக்கு வந்து ஒரு கீவேர்டு மாதிரி ஆண்டவர் கொடுத்தார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்போ தேவன் எங்கே இருக்கிறார்? வார்த்தையில் இருக்கிறார். தேவன் எப்படி இருக்கிறார்? வார்த்தையாக இருக்கிறார். வார்த்தை எங்கே இருக்கிறது? தேவனுக்குள் இருக்கிறது. அப்போ பைபிளை படிக்கிறதுலேருந்து நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம், எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைக்குள்ளே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிறார். இந்த தேவனை கண்டுகொள்ளணும்னா பைபிளை சும்மா வாசிக்கிறதுக்காக படிக்கக்கூடாது. பைபிளுக்குள்ளே இருக்கிற கடவுளை நாம் பார்க்கணும், தெய்வத்தை நாம் பார்க்கணும், தெய்வத்தை நான் தேடணுங்கிற ஒரு உணர்வோடு நாம் பார்க்கணும், நம்ம படிக்கணும். ஓகேயா? ஆமேன். அப்போ அந்த உணர்வோடு நான் பைபிளை படிக்க ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட இன்றைக்கி 45 இயர்ஸ் பைபிளை படிச்சுக்கிட்டே இருக்கேன். ஒரு நாளும் பைபிளை படித்து எனக்கு போர் அடித்த மாதிரியே தெரியல.
கிட்டத்தட்ட 100 தடவைக்கு மேலே வாசிச்சிட்டேன் பைபிளை. என் வாழ்க்கையே பைபிளாக மாறிடுச்சு. பைபிள் தான் என் வாழ்க்கை, வாழ்க்கை தான் பைபிள். எனக்குள்ள பைபிள் வந்துருச்சு, பைபிள் ஆவி என்னை பிடிச்சிக்கிடுச்சு. ஆகவே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே சகோதரியே, இது ஒரு மத போதனை கிடையாது, மத மாற்று போதனையும் கிடையாது. நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம். கடவுள் மனிதனை படைத்தார், மனிதனை நேசிக்கிறார், மனிதனை வாழ வைக்கிறார். இதுதான் தீம். மதத்துக்கும் இயேசுவுக்கும் சம்பந்தமே கிடையாது. இயேசு மதத்தை ஸ்தாபிக்க வரல. பைபிளில் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் சுவிசேஷத்தை படித்து பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்த உடனே முதல்ல சவுக்கெடுத்து இந்த மத தலைவர்களை போய் அடின்னு வெளுத்து கட்டுறாரு. ஓடுங்கடா கோயிலை விட்டு, உள்ளே இருந்துக்கிட்டு வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, காசு சம்பாதிக்கிறதுக்கு மதத்தை பயன்படுத்துகிறீங்க, உங்களுடைய இச்சையை நிறைவேற்றுறதுக்கும் பாவம் செய்கிறதுக்கும் விபச்சார வேசித்தனம் பண்ணுறதுக்கும் மதத்தை பயன்படுத்துகிறீங்கன்ட்டு இயேசு கடுமையாக அவங்கள கடிந்து விரட்டினார். அப்போ சீசர்களை கூப்பிட்டு சொன்னார், இந்த மதக்காரங்களை நம்பாத, இந்த மத தலைவர்களை நம்பாத, கிறிஸ்தவ மதத்தின் தலைவர்களை நம்பாத, கிறிஸ்தவ மத போதகர்களையும் நம்பாத, இயேசு கிறிஸ்துவாகிய நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். நீ வாழணும்னா என்னைய நம்பு, நீ வாழணும்னா என்னைய ஃபாலோ பண்ணு, என்னைய ஃபாலோ பண்ணு, நான் உன்னைய வழிகாட்டுவேன். அப்போ இந்த வார்த்தையை நீங்கள் எங்கேருந்து கேட்டுக்கிட்டு இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன பிரச்சனையில் இருந்தாலும் சரி, இப்போ உங்களுக்கு குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் நீங்கள் இருக்கலாம், ரெண்டாவது குடும்ப உறவில் சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், மூணாவது உங்களுடைய ஃபைனான்சியல் சைடில் நீங்கள் பயங்கரமான தோல்வி அடைஞ்சிருக்கலாம், நஷ்டப்பட்டிருக்கலாம், கஷ்டப்பட்டு இருக்கலாம், விழுந்து போயிருக்கலாம். நீங்கள் நல்லா வாழ்ந்து இப்போ விழுந்து திரும்ப எந்திரிக்க முடியாமல் உங்களை எல்லாரும் கைவிட்ட நிலைமையில் இருக்கலாம். அதே மாதிரி அடுத்த ப்ராப்ளம் என்ன? வியாதி. சரீரத்தில் பல்வேறு விதமான வியாதியோடு இருக்கலாம், மனித எதிர்ப்புகள் மத்தியிலே வாழலாம், நண்பர்கள் செய்த துரோகத்தில் நீங்கள் மனம் பாதிக்கப்பட்டு வாழலாம். நீங்கள் என்ன பிரச்சனையில் இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவனிடத்தில் நீங்கள் வாருங்கள் என்று இந்த செய்தியின் மூலம் உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்குறேன். மதத்தை விட்டுருங்க. நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவங்களாக இருக்கட்டும், எந்த ஜாதியை சேர்ந்தவங்களாக இருக்கட்டும், இயேசு கிறிஸ்துட்ட மதம், ஜாதி, மொழி, இனம், வேறுபாடு, நாடு, ஊர் எதையும் இயேசு பார்க்கல. இயேசு யாரை பார்க்குறாரு தெரியுமா? மனிதர்களை பார்க்கிறார். ஒவ்வொரு மனிதனையும் இயேசு தான் படைத்தார். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே இருக்கிற உயிர் இயேசு கொடுத்த உயிர். ஒவ்வொரு மனிதனையும் இயேசு நேசிக்கிறார், அன்பாக இருக்கிறார். கஷ்டப்படுறவங்களை பார்த்து இயேசு மனது உருகுகிறார். ஐயோ, நான் நல்லா உன்னைய படைச்சிருந்தேன், உன் வாழ்க்கையை நீ கெடுத்துக்கிட்டே, ஏண்டா கெடுத்தேன்னு சொல்லலை, இப்படி ஆயிடுச்சேன்னு உங்களை விட உங்கள் மேலே அதிக அக்கறை உள்ளவராக இயேசு இருக்கிறார். நீ பண கஷ்டத்தில் இருக்கீங்க, உங்களை யாரும் காப்பாற்ற மாட்டாங்க, எல்லாரும் கை விட்டுருவாங்க, யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. ஆனால் நீங்கள் இயேசுவை இன்றைக்கி நம்பினீங்கன்னா இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இன்றைக்கே இப்பொழுதே உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். வியாதி எவ்வளோ பெரிய வியாதியாக இருந்தாலும் சரி, இயேசு இப்பொழுதே சுகமாக்க வல்லவராக இருக்கிறார். இயேசுவால் சுகமாக்க முடியாத ஒரு வியாதி கிடையாது. ஏனென்றால் இயேசு கல்வாரி சிலுவையில் அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இரத்தம் சிந்தின போது, அவர் உடம்புல காயத்தை ஏற்றுக்கொண்ட போது, மனிதர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் என்னென்ன பிரச்சனை இருந்துச்சோ அதை பூரா இயேசு அவர் உடம்புல ஏற்றுக்கிட்டார். சிலுவையில் அடித்து அவரை தொங்க விட்டுருக்காங்க, உடம்பெல்லாம் காயம், சதையை பிச்சு எடுத்திருக்காங்க, ரத்தம் ஒழுது, தலையில் முள்முடி, தலையிலேருந்து ரத்தம் ஒழுகிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா,
ஐயோ பாவம் இயேசுன்னு சொல்கிறதுக்கு இல்லை, உங்களுக்கு நல்லது நடக்கணுங்கிறதுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டார், இந்த கஷ்டங்களை ஏற்றுக்கொண்டார். அன்பான சகோதரனே, சகோதரியே, அருமையான தகப்பனே, அருமையான தாயே, அருமையான அன்பு பிள்ளைகளே, குழந்தைகளே, என் அன்பு செல்ல பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இயேசு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அப்போ அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? இயேசுவே, உங்களை நான் நம்புகிறேன், கல்வாரி சிலுவையில் எனக்காக நீங்கள் செய்த தியாகத்தை நான் நம்புகிறேன், உங்களை நான் என் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறேன், என் உள்ளத்தில் வாரும் அப்படின்னு உண்மையாக நீங்கள் கூப்பிடுங்க. கூப்பிட்டீங்கன்னா இயேசு உள்ளே வந்துடுவார். அவர் உள்ளே வந்துட்டார்னா அவர் வெளிச்சம், இருள் தானாக வெளியேறி போயிடும். ஒரு ரூம்குள்ளே போய் இருட்டாக இருக்கிற ரூமில் வெளிச்சம் வரணும்னா என்ன செய்வாங்க? இருட்டை விரட்டிட்டு வெளிச்சத்தை கொண்டு வர மாட்டாங்க. சுவிட்சை ஆன் பண்ணோம்னா லைட் வந்துடும். லைட் வந்தால் இருள் எங்கே போச்சுன்னே தெரியாது. அதே மாதிரி தான் இயேசு சொல்கிறார், நானே உலகத்துக்கு ஒளி. அதனால் உன் இருதயத்துக்குள்ளே நான் வந்துட்டேன்னா உன் இருதயத்தில் இருக்கிற இருள் தானாக போயிடும். பாவம், வியாதி, தரித்திரம், கடன் பிரச்சனை, வட்டி பிரச்சனை, மனித பிரச்சனை, பிசாசு பிரச்சனை, பில்லி சூனிய பிரச்சனை, இதெல்லாம் இருள். இந்த இருள் வெளியே போகணும்னா ஒளியாகிய இயேசுவை உங்கள் உள்ளத்தில், இயேசுவே நீங்கள் வாங்க, உங்களை 100% நான் ஆண்டவராக இரட்சகராக என் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு உங்களோட நான் ஐக்கியப்படுகிறேன். இனி உங்கள் வார்த்தையாகிய பைபிளை நான் நேசிப்பேன், வாசிப்பேன், உங்களை நான் பின்பற்றுவேன் அப்படின்னு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் இன்னைக்கு ஒரு அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள். நான் இப்போ உங்களுக்காக பிரார்த்தனை செய்ய போகிறேன், ஜெபம் பண்ண போகிறேன். எத்தனை பேர் இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள்? நீங்கள் வீட்டில் இருக்கலாம், கார் ஓட்டிக்கிட்டு இருக்கலாம், கம்பெனியில் இருக்கலாம், வேலை பார்த்துக்கிட்டு இருக்கலாம், எங்கேயோ இருந்து இந்த செய்தியை நீங்கள் கேட்குறீங்க. நீங்கள் இப்போ தற்செயலாக இந்த செய்தியை கேட்கல. இட் இஸ் த காட்ஸ் பிளான். கடவுள் தான் உங்களை இந்த செய்தியை கேட்க வச்சுருக்காரு. கடவுள் தான் உங்களுக்கு இந்த செய்தியை கொடுக்க வச்சுருக்காரு. இருள் நிறைந்த உலகம், எங்கேயுமே நம்பிக்கை கிடையாது, சுயநலம் நிறைந்த மனிதர்கள், யாரிடத்திலுமே அன்பு கிடையாது, யாரை கொள்ளையடிக்கலான்னு மக்கள் பூரா அலையிறாங்க. ஆகவே நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். கடந்த கால தோல்விகளை நினச்சி கலங்காதீங்க, எல்லாத்தையும் தூக்கி அந்த பக்கம் வைங்க. இப்போது இயேசு கிறிஸ்துவிடத்தில் வாங்க. இயேசு சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். என்னிடத்தில் என்ன செய்யணும்? உங்கள் வருத்தத்தையும் பாரத்தையும் என் மேலே இறக்கி வச்சுருங்க. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நிம்மதி தருவேன், சமாதானம் தருவேன். இன்றைக்கி எல்லாருமே நிம்மதி சமாதானம் வேணும்னு தான் சிகரெட் குடிக்கிறாங்க, மது அருந்துறாங்க, போதை மாத்திரை சாப்பிட்றாங்க, போதை ஊசி போடுறாங்க, சினிமா தேட்டருக்கு போகிறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. எதுக்கு? அவங்களுக்கு நிம்மதி வேணும்ட்டு. ஆனால் அதுக்குள்ளே போனோடனே தான் எல்லா நிம்மதியும் போயிடுது, நிம்மதி இழந்துடுறாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இயேசு என் உள்ளத்தில் வர்றதுக்கு முன்னாடி நான் 24 hours குடியாரனாக இருந்தேன். இயேசு என்னை மாற்றியே விட்டார். அன்னைக்கோட முடிஞ்சு. இன்றைக்கி 45 வருஷமாக எனக்கு அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஒரு ஹோலி மேனாக என்னை மாற்றிட்டார். ஸோ இப்போ நான் ஜெபம் பண்ண போகிறேன். நீங்கள் இருக்கிற இடத்துல இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், ஒரே வார்த்தை சொல்லுங்கள், நான் ப்ரேயர் பண்ணி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஜெபிக்கலாமா? அன்புள்ள இயேசுவே, பரலோக தகப்பனே, இந்த யூடியூப் மூலமாக இந்த செய்தியை யார் யார் எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவே, ஒவ்வொருவரும் தங்கள் இருதயத்துக்குள்ளே இயேசு வர வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார்கள். யார் யார் உம்மை அழைத்தார்களோ அவங்க உள்ளத்துக்கு நீங்கள் பிறக்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் ரட்சிப்பை கொடுக்க வேண்டும், பாவ மன்னிப்பை கொடுக்க வேண்டும்.
மறுபிறப்பை கொடுக்க வேண்டும், புது சிருஷ்டிகளாய் மாற்ற வேண்டும், மரண பயம் விலக வேண்டும், மரண திகில் விலக வேண்டும், இருதயத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சியும் உண்டாக வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருத்தர் மேலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்கட்டும், சமாதானம் இறங்கட்டும், இழந்த எல்லா காரியங்களும் அவர்களுக்கு திரும்ப வரட்டும், இழந்த மகிமை திரும்ப வரட்டும், பெயர் புகழ் திரும்ப வரட்டும், பண கஷ்டங்கள் நீங்கட்டும், தரித்திரம் விலகட்டும், கடன் பிரச்சனைகள் வட்டி பிரச்சனைகள் ஒழியட்டும், மனுஷ பயமுறுத்தல் பிசாசு பயமுறுத்தல் மறையட்டும், மறுவாழ்வு கொடுத்து ஆசீர்வதியும். வியாதியில் இருக்கின்றவர்களுக்கு இப்பொழுதே ஒரு தெய்வீக சுகம் சரீரத்தில் உண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். என்ன வியாதியா இருந்தாலும் பரவாயில்லை, சுகம் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக. பொல்லாத பிசாசின் கரம் இயேசுவின் நாமத்தில் இவர்களை விட்டு எடுக்கப்படுவதாக. வாழ்வு உண்டாவதாக, ஆசீர்வாதம் உண்டாவதாக. அப்படியே செய்வதற்காக நன்றி. இவங்க வாழ்க்கை, இவங்க குடும்பம், இவங்க பெற்றோர்கள், இவர்களுடைய கணவர் மனைவி பிள்ளைகள் யாவரையும் உடைய கரத்தில் கொடுத்து ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன், ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அன்பானவர்களே, இந்த செய்தியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த ஸ்க்ரீனில் வர்ற என்னுடைய ஃபோன் நம்பர், அதோடு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க. வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுக்கு என்ன நடந்துச்சு, அற்புதங்கள் என்பதை தெரியப்படுத்துங்க. அதே போல் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிற ஜிபே நம்பரை நீங்கள் குறிச்சிக்கங்க. இந்த ஊழியம் மதுரையிலும் தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் ஏசியாவிலும் உலகமெங்கிலும் கடந்து போகிற ஒரு ஊழியமாக இருக்கிறது. ப்ரேயர் அண்டு சுவிசேஷம் அறிவிக்கிற ஊழியம். இதற்காக செலவு பண்ணப்பட ஆண்டவரிடத்திலிருந்து பொருளாதாரத்தை எதிர்பார்க்கிறோம். உங்களிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தையும் பொருளாதாரத்தையும் கர்த்தர் கட்டளிடுவார் என்று நம்புகிறோம். நீங்கள் இந்த ஊழியத்திற்கு காணிக்கை கொடுத்து இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினால் அந்த முகவரியில் வருகிற ஜிபேயிலேயே நீங்கள் உங்கள் காணிக்கைகளை அனுப்பி வைக்கலாம். அனுப்பி வைத்த பிறகு எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். God bless you. Amen.